தமிழகத்துல கடந்த சில நாட்களாக பல்வேறு குற்ற சம்பவங்கள், பாலியல் சம்பவங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கு. பொதுச் செயலாளர் அவர்கள் தொடர்ந்து கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. இப்போ தேர்தல் விதிமுறைகள் அமலுக்கு வந்த ஒரு சூழல்ல அரசு இந்த விஷயங்கள்ல உரிய நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி நீங்க குறிப்பா இந்த நெல்லை சம்பவத்துல இது வரைக்குமே அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாத சூழல், இது எப்படி சொல்லுங்க? அதாங்க செயலற்ற அரசு. ஏன் செயலற்ற அரசாக வருகிறது என்று சொன்னால், ஒரு உதாரணம் சொல்ல கேளுங்க. காவிரிப்பட்டினத்தில் அந்த விழாவில் ஒரு பெரிய அசம்பாவிதமான நிகழ்ச்சி நடந்தது. அந்த அசம்பாவிதம் நடத்துவதற்கு மூல காரணம் யாரு? ஒரு திராவிட முன்னேற்ற கழக ஒன்றிய மகன். இந்த நிகழ்ச்சி நடந்தவுடனே கைது செஞ்சிருந்தா மேற்கொண்டு அங்க கலவரம் ஏற்படாமல் இருக்கும், பயம் வரும். கைது செய்து தக்க நடவடிக்கை எடுத்தால் அடுத்த நிகழ்ச்சி இந்த தவறு செய்வதற்கு முன்வர மாட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு இந்த அரசு, இந்த காவல்துறை பாதுகாக்கிறது. அதனால்தான் இந்த செயலிழந்த அரசு, நிர்வாக திறனற்ற அரசு, காவல்துறை இருக்கிறது. இப்போ ஒண்ணு உதாரணம், நம்ம எலெக்ஷனை அனௌன்ஸ் பண்ணியாச்சு, நடத்த விதி இருந்தாச்சு. இங்க இருக்கிற பர்கூர்ல 200 கிலோ கஞ்சாவை போலீஸ் பிடிக்குது. ஆந்திராவை சேர்ந்தவர் அவர் வீடு எடுத்து, வாடகை வீடு எடுத்து கஞ்சா வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. போலீஸுக்கு தெரியாம இருந்திருக்குமா? தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருந்தா அவரை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருப்பாங்க. அவர் முயற்சி பண்ணி அவங்க பிடிக்க முடியாத காரணம் என்ன? ஆட்சியாளர்களுடைய நிர்பந்தம். இந்த ஆட்சியாளர் நிர்பந்தம் போன உடனேயே இந்த காவல்துறை உடனடியாக ரைடு அடிக்கிறாங்க. 200 கிலோ கஞ்சா கிடைக்குது பாருங்க. அப்படிதான் வீடு, வாடகை வீடு எடுத்து தொழில் செய்யக்கூடிய ஒரு நபருக்கு காவல்துறைக்கு செய்ய தெரியாமல் இருக்காது, தெரிந்திருக்கும். ஆனால் அதை கட்டுப்படுத்துவதற்கு காவல்துறை முயற்சி செய்த பொழுது ஒவ்வொரு முறையும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களோ அல்லது நிர்வாகிகளோ காவல்துறைக்கு நிர்பந்தம் கொடுத்த, அழுத்தம் கொடுத்த காரணத்தினால் அவர்களை கைது செய்யவில்லை. ஆனால் அவருடைய நிர்பந்தம் போன உடனேயே, இவர்கள் சுதந்திரமான உடனேயே உடனடியாக நடவடிக்கை எடுத்து 200 கிலோ கஞ்சாவை பிடிக்கிறார்கள், கள்ள துப்பாக்கி பிடிக்கிறார்கள். உடனே அவரையும் கைது செய்யப்படுகிறார்கள். ஏன்னா அப்படியே பிடிச்சிருந்தா கூட அரசு இருந்துருந்துச்சுன்னா அந்த குற்றம் செய்கின்றவரை காப்பாற்றிட்டு இருப்பாங்க, வெளியில போக சொல்லிட்டு இருப்பாங்க. நீ இதை மட்டும் எடுத்துட்டு போங்க. நீ பாத்தீங்கன்னா கணக்கு 1000 கிலோ கஞ்சா, ஆனா அரெஸ்ட் பண்ண 240 பேருவான் காவல்துறையினுடைய கணக்கு. அதனால அவரை காப்பாற்றிட்டு இருப்பாங்க. அந்த பிரச்சனை இல்லாத காரணத்தினால கஞ்சாவையும் பிடிச்சாச்சு, குற்றம் புரிஞ்சவரும் பிடிச்சாச்சு. காவல்துறைக்கு திறமை இருக்குது. அந்த திறமையான காவல்துறையை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டிருக்கின்ற திமுக அரசு. அதனால்தான் நிர்வாக திறனற்ற அரசு. இந்த நிர்வாக திறனற்ற அரசும் அதே நேரத்தில் நிர்வாகத்தில் தலையிட்டு செயல்படுவதை தடுக்கின்ற திமுக காரர்களால் தான் இன்று சட்டம் ஒழுங்கே முழுமையாக தமிழகத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறது.